உண்மையிலேயே இவங்கெல்லாம் பாப்பா மாடல். ஏன் பாப்பா மாடல்? தொட்டதுக்கெல்லாம் அழுகுறாங்க, என்ன பண்ணாலும் அழுதுகிட்டு இருக்கிறாங்க, என்ன பண்ணாலும் அழுதுகிட்டு இருக்கிறாங்க. இந்த பாப்பாங்களுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்ல வேண்டியதில்லை. அது வேறு பாப்பான்னு தான் சொல்கிறேன், நீங்கள் வேறு மாதிரி போட்டுற போகிறீங்க. தயவுசெய்து நான் திருப்பி சொல்கிறேன், என் டோன் சரியில்லைன்னா அது வேறு மாதிரி போட்டுறாதீங்க. பாப்பாவுக்கு தான் பதில் சொல்கிறேன். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. B.Tech Biotechnology with specialization in computer science and biology. திமுகவை சேர்ந்த ஆர்.எஸ். பாரதி தாவேக அமைச்சர் ரமேஷை பார்ப்பான் என சாதியை குறிப்பிட்டு சர்ச்சையாக பேசிய நிலையில், உங்களைப் போல பெரியாரை வழிகாட்டி என்று சொல்லிக்கொண்டு சாதியை வைத்து பிழைக்கும் பழக்கம் எனக்கு இல்லை என ரமேஷ் பதிலடி கொடுத்திருக்கிறார். அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் சி. விஜயபாஸ்கர், எம்.ஆர். விஜயபாஸ்கர் ஆகியோர் தலைமையில் 1000க்கும் மேற்பட்டோர் நேற்று முன்தினம் தாவேகாவில் இணைந்தனர். மாமல்லபுரத்தில் நடந்த இந்த நிகழ்ச்சியில் பேசிய இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ், திமுக பாப்பா மாடல், தொட்டதுக்கெல்லாம் அழுகுறாங்க என விமர்சித்திருந்தார். இப்ப இருக்கக்கூடிய எதிர்கட்சிக்கு என்ன பண்றதுனே தெரியல. உண்மையிலேயே இவங்கெல்லாம் பாப்பா மாடல், நம்ம சோஃபா மாடலா, இவங்க பாப்பா மாடல். ஏன் பாப்பா மாடல்? தொட்டதுக்கெல்லாம் அழுகுறாங்க, என்ன பண்ணாலும் அழுதுகிட்டு இருக்கிறாங்க, என்ன பண்ணாலும் அழுதுகிட்டு இருக்காங்க. இவ்வாறு இருக்க நேற்று செய்தியாளர்களை சந்தித்த திமுக அமைப்பு செயலாளர் ஆர்.எஸ். பாரதி, இந்த பாப்பான்களுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்ல வேண்டியதில்லை என்று அமைச்சர் ரமேஷ் குறித்து சர்ச்சையாக பேசினார். அமைச்சர் ரமேஷ் திமுகவை பாப்பா மாடல் விமர்சிச்சிருக்காரு. எங்களுக்கு பேரே பெரியார் வச்சது கண்ணீர் துரியல். ஆக இந்த கண்ணீரால் அவர் சொன்னதுனால 77 வருஷம் இந்த கட்சி வளர்ந்துருக்குது. அதனால் இந்த பாப்பாங்களுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்ல வேண்டியதில்லை. அது வேறு பாப்பான்னு தான் சொல்கிறேன், நீங்கள் வேறு மாதிரி போட்டுற போகிறீங்க. தயவுசெய்து நான் திருப்பி சொல்கிறேன், என் டோன் சரியில்லைன்னா அது வேறு மாதிரி போட்டுறாதீங்க. பாப்பாவுக்கு தான் பதில் சொல்றேன். இந்த நிலையில் அமைச்சர் ரமேஷ் தனது எக்ஸ்தல பதிவு மூலம் ஆர்.எஸ். பாரதிக்கு பதிலடி கொடுத்திருக்கிறார். அந்த பதிவில், பாப்பானுக்கு பதில் சொல்ல மாட்டேன் என சொல்பவருக்கு முதலில் எனக்கு பதில் சொல்ல திராணி இருக்கிறதா? உங்களைப் போல தந்தை பெரியாரை வழிகாட்டி என்று சொல்லிக்கொண்டு சமூக நீதி என பொய் வேடம் போட்டு மக்களை ஏமாற்றி ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கோ அடித்தட்டு மக்களுக்கோ அல்லது வாக்கு அரசியலுக்கோ சாதியை வைத்து பிழைக்கும் பழக்கம் எனக்கு இல்லை. சாதியை வைத்து நீங்கள் நடத்தும் போலி அரசியல் பிழைப்புக்கு தான் தந்தை பெரியாரின் தடி மூலம் தேர்தலில் தோல்வி அடி விழுந்திருக்கிறது என்பதை நினைவுபடுத்தி பேசுவது நல்லது. கொள்கை பிடிப்போடு கொள்கை தலைவர்களை மனதில் ஏற்று கடினமாக உழைத்து அதிகாரத்துக்கு வந்த எங்களுக்கு எதிராக ஒரு குடும்ப ஆதிக்கத்துக்கு கொத்தடிமைகளாக வாழும் உங்களுக்கு முதலில் பதில் சொல்ல என்ன தகுதி இருக்கிறது என்று காட்டமாக விமர்சித்திருக்கிறார். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. B.Tech Biotechnology with specialization in computer science and biology.